கடகம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் கடகம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான பண்புகள் என்ன? சிறப்பு அம்சங்கள் எவை? குணாதிசயங்கள் எப்படி? கடக ராசியில் பிறந்தவர்களின் அடிப்படை குணங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் பயணம் தனித்துவமான பண்புகளில் வெளிப்படுகிறது. புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன் மற்றும் பணிவு ஆகியவற்றால் அருளப்பட்ட நீங்கள். மற்றவர்களின் சிரமங்களையும் துயரங்களையும் மதிக்கும் ஒரு சிந்தனைமிக்க நபர். எப்போதும் உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் முறையான மற்றும் துல்லியமான இயல்பு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்களை வழிநடத்துகிறது. அன்பும் அக்கறையும் உங்கள் உறவுகளை வரையறுக்கிறது. குறிப்பாக உங்கள் மனைவியுடன் உயர்தரத்துடன் பணக்கார வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். இருப்பினும் சில ஆண்கள் தந்திரமான வாக்குவாதம் மற்றும் அவமானகரமான மனைவிகளை சந்திக்கலாம். இருப்பினும் அவர்கள் ஆலோசனைக்கு திறந்தே இருக்கிறார்கள். குறைவான குழந்தைகள் உள்ளது. உங்கள் உடல் மிதமான அமைப்பு, வட்டமான முகம். உங்கள் உடலின் வலது பக்கம் அதிக சதைப்பற்றுடன் இருக்கும். சிகப்பு நிறமும் அழகான தோற்றமும் உங்கள் அகன்ற பற்களுக்கு துணைபுரிகிறது. சந்திரனால் நிர்வகிக்கப்படும் நீங்கள் அதன் நிலையற்ற தன்மைக்கு ஒத்த குணங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். வீட்டை விரும்புபவர், உள்நாட்டு விவகாரங்களை நிர்வகிப்பதில் திறமையானவர். நீங்கள் அடிக்கடி உங்கள் திறனுக்கு அப்பாற்பட்ட சவால்களை எதிர்கொள்கிறீர்கள். சமூக பணி போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள். செயல்பாட்டில் புகழ் பெறுவீர்கள். உங்கள் தொழில்முறை பயணம், மீன்பிடி அல்லது கடல்சார் வேலைகள். அத்துடன் உணவு தொடர்பான விருந்தோம்பல் அல்லது தொழில்கள் போன்ற கடலுடன் தொடர்புடைய துறைகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லலாம். சந்திரனின் வளர்ச்சி மற்றும் குறைவதைப் போலவே உங்கள் வாழ்க்கையும் மாறி மாறி ஏற்ற இறக்கங்களை அனுபவிக்கிறது. உடல்நலம் சம்பந்தமாக பித்தநீர், வயிற்று பிரச்சனைகள் மற்றும் குறிப்பிட்ட வயது 5, 8, 14, 16, 20, 25 மற்றும் 40 ஆகிய வயதுகளில் சவால்கள் ஏற்படும். இந்த சாத்தியமான தடைகள் இருந்தபோதிலும் உங்கள் தூய்மையான மற்றும் கனிவான இயல்பு. நீங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வு மற்றும் பாய்ச்சலில் கருணை மற்றும் நெகிழ்ச்சியுடன் செல்லும். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் அடிவானத்தில் நீங்கள் உற்றுநோக்கும்போது. நட்சத்திரங்களின் சீரமைப்பு, அதிகபட்ச உழைப்பு மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட பயணத்தை பரிந்துரைக்கிறது. உங்கள் அபிலாஷைகளின் நிலப்பரப்பில் நிதியியல் சவால்கள் நிழலை போடுவதால். முன்னோக்கி செல்லும் பாதை ஒரு மேல்நோக்கி போராட்டமாக இருக்கலாம். இருப்பினும் தடைகளுக்கு மத்தியில் வழக்கத்திற்கு மாறான களங்களில் சாத்தியமான வெற்றியின் ஒரு பிரகாசம் வெளிப்படுகிறது. எஸ்டேட், சுரங்கம் மற்றும் முதலீடுகள், குறிப்பாக நிலக்கரி, ஈயம் மற்றும் குளிர்பாதனம் போன்ற தொழில்களில் வாய்ப்புகளை நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த வழிகள் நீங்கள் எதிர்கொள்ளும் நிதி கட்டுப்பாடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றும் படிக்கற்களாக இருக்கலாம். காஸ்மிக் ஸ்கிரிப்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருப்பதற்கான சாத்தியத்தை பரிந்துரைப்பதன் மூலம் ஒரு புதிரான குறிப்பை அறிமுகப்படுத்துகிறது. இந்த அம்சம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கலான ஒரு அடுக்கை சேர்க்கிறது. உறவுகள் மற்றும் பொறுப்புகளை கவனமாக வழிநடத்தும். எதிர்காலம் உங்கள் கல்வி பயணத்தில் ஒரு இடைவெளியை கொண்டுள்ளது. அறிவு பெறுதலை புதுப்பிக்கப்பட்ட கவனத்துடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. இடைவெளி சவால்களை ஏற்படுத்தினாலும் உலகத்தை பற்றிய உங்கள் புரிதலை வடிவமைக்கக்கூடிய தனித்துவமான கற்றல் அனுபவங்களுக்கான கதவுகளையும் இது திறக்கிறது. நட்சத்திரங்களின் சீரமைப்பு குடிப்பழக்கத்தை விரும்புவதைச் சுட்டிக்காட்டுகிறது. மகிழ்ச்சிக்கான சாத்தியமான வழியை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் ஒருவேளை உங்கள் பயணத்தின் கடுமையிலிருந்து தப்பிக்கலாம். இது நிதானத்திற்கான அழைப்பு மற்றும் கவனமுள்ள தேர்வுகளுடன் மகிழ்ச்சியை சமநிலைப்படுத்துவதற்கான நினைவூட்டலாகும். இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது மலையேற்ற போராட்டங்கள் எதிர்பாராத வெற்றிகளுக்கு வழி வகுக்கட்டும். நீங்கள் நடக்கும் வழக்கத்திற்கு மாறான பாதைகள் எதிர்பாராத களங்களில் வெற்றிக்கு வழிவகுக்கட்டும். மேலும் உறவுகளின் சிக்கல்கள் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தப்படட்டும். ஒவ்வொரு சவாலிலும் பின்னடைவு உங்கள் கூட்டாளியாக இருக்கலாம். மேலும் உங்கள் எதிர்கால கதையின் அத்தியாயங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி வெற்றிகளால் குறிக்கப்படும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில்
அதிகபட்ச உழைப்பு, குறைந்தபட்ச ஊதியம், மலையேற்றம், போராட்டம், பணப்பற்றாக்குறை, எஸ்டேட்டில் வெற்றி, சுரங்கம், முதலீடு, நிலக்கரி, ஈய குளிர்பாதனம் போன்றவை. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள், கல்வியில் இடையூறு, குடிப்பழக்கம் போன்றவை நடக்கலாம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் முன்விரியும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை கதையின் பக்கங்கள் ஒரு சாயல்களால் வரையப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை, குடும்ப பிணைப்புகளின் அரவணைப்பு உங்கள் பயணத்தின் மூலக்கல்லாக மாறும். இது ஒரு இணக்கமான மற்றும் வளர்ப்பு சூழலை உருவாக்குகிறது. ஆதாயங்கள் உறுதியான மற்றும் உணர்ச்சிபூர்வமானவை. உங்கள் பெற்றோருடனான தொடர்புகள் மூலம் பாய்கின்றன. அவர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் பலத்தின் ஆதாரமாக மாறி. வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் உங்களை வெற்றியை நோக்கி உந்தித் தள்ளுகிறது. வெற்றிகரமான தோட்டங்கள், கட்டிடங்கள், வாகனங்கள் மற்றும் கால்நடைகளின் உடைமைகள் உங்கள் முயற்சிகளின் பலனாக உருவாகின்றன. உங்கள் குடும்பத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கின்றன. உங்கள் பயணத்தில் ஒரு மைல்கல்லை குறிக்கும் ஒரு கட்டிடத்தை வைத்திருப்பதன் மூலம் உங்கள் தங்குமிடம் சாதனையின் அடையாளமாக மாறும். ஒரு வாகனம் ஆய்வு மற்றும் இயக்கத்திற்கான ஒரு வழியாக மாறுகிறது. அதே நேரத்தில் கால்நடைகள் ஏராளமான மற்றும் கிராமப்புற வாழ்க்கையின் தாளங்களை அடையாளப்படுத்துகின்றன. ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் உங்கள் தாய் அதிர்ஷ்டத்தின் கலங்கரை விளக்கமாக வெளிப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவரது இருப்பு அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் கூடுதல் அடுக்கை தூண்டுகிறது. அவள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியானது உங்கள் உள்நாட்டு கோளத்தில் ஊடுருவி செல்லும் நேர்மறை ஆற்றலின் பிரதிபலிப்பாகும். வெற்றி என்பது பொருள் மண்டலத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை. அது அறிவார்ந்த அரங்கில் நீண்டுள்ளது. கல்வியில் உங்கள் பயணம் சாதனைகள் மற்றும் நிறைவுகளால் குறிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. நீங்கள் பெரும் அறிவு மதிப்புமிக்க சொத்தாக மாறும். வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து உங்கள் உலக கண்ணோட்டத்தை வடிவமைக்கிறது. உங்கள் கதை வெளிவரும்போது மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை, குடும்பத்தின் மூலம் கிடைக்கும் ஆதாயங்கள், கல்வியில் வெற்றி ஆகியவை ஒன்றிணைந்து நிறைவின் நாடாவை உருவாக்குகின்றன. பயணம் என்பது வெறும் உறுதியான உடைமைகளை பற்றியது மட்டுமல்ல. அன்பு, ஆதரவு மற்றும் அறிவார்ந்த செழுமையின் அருவமான பொக்கிஷங்களையும் கொண்டுள்ளது. உங்கள் பக்கத்தில் ஒரு அதிர்ஷ்டசாலி தாய் மற்றும் மகிழ்ச்சி மற்றும் கல்வியின் அடிப்படையில் கட்டப்பட்ட அடித்தளத்துடன் உங்கள் கதை மகிழ்ச்சியான முடிவை உறுதியளிக்கிறது. நன்றாக வாழும் வாழ்க்கையின் இணக்கமான வளையங்களுடன் எதிரொலிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை, பெற்றோர் மூலம் ஆதாயங்கள், சொத்துக்கள், கட்டிடம், வாகனம், கால்நடைகள் போன்றவை, அதிர்ஷ்ட தாய், கல்வியில் வெற்றி, மகிழ்ச்சியான முடிவு போன்றவை நடக்கலாம். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸ் மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் சாயல்களால் வர்ணம் பூசப்படுகிறது. நல்ல குழந்தைகளின் இருப்பு மகத்தான பெருமை மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாறும். அவர்களின் சிரிப்பு உங்கள் வாழ்க்கை கதையின் அத்தியாயங்களில் எதிரொலிக்கிறது. காதல் விவகாரங்களின் நுட்பமான நடனத்தின் மூலம் ஆதாயங்கள் வெளிப்படும். உங்கள் பயணத்தை காதல் மற்றும் உணர்ச்சிமிக்க ஆற்றலுடன் செலுத்துகிறது. இனிமையான தருணங்களின் இழைகள் உங்கள் இருப்பின் துணியில் பின்னிப்பிணைந்து மனநிறைவின் நாடாவை உருவாக்குகிறது. பொழுதுபோக்கின் மீதான உங்கள் விருப்பம் சினிமா அல்லது இசை மூலமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் தினசரி தாளத்திற்கு விறுவிறுப்பை சேர்த்து மகிழ்ச்சியின் ஆதாரமாகிறது. வெற்றிகரமான ஊகங்கள் மூலம் ஆதாயங்கள் உருவாகும் போது நிதிச் செழுமை முக்கிய இடத்தை பெறுகிறது. வணிக உலகம் அழைக்கிறது, மேலும் நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையுடன் ஒரு மொத்த வியாபாரியின் சாம்ராஜ்யத்திற்கு செல்லலாம். உங்கள் சமூக வெற்றியானது மற்றவர்களுடன் இணைவதற்கான உங்கள் திறனை பிரதிபலிப்பதாக மாறும். இது உங்கள் வாழ்க்கையின் திரையை மேம்படுத்தும் அர்த்தமுள்ள உறவுகளின் வலையமைப்பை உருவாக்குகிறது. உங்கள் எதிர்காலத்தில் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறும். உங்கள் ஞானம் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். புத்திசாலித்தனமான ஆலோசனையை வழங்கவும் அரசியல் நிலப்பரப்பில் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கவும் உங்களை வழிநடத்துகிறது.
நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் சிந்தனை அணுகுமுறை மற்றும் நீங்கள் உருவாக்க முயற்சிக்கும் நேர்மறையான தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும். உங்கள் வாழ்க்கையின் சிம்பொனி தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றியின் இணக்கமான கலவையால் குறிக்கப்படுகிறது. நல்ல குழந்தைகளின் சிரிப்பு, காதல் விவகாரங்களின் சிலிர்ப்பு மற்றும் கலாச்சார நோக்கங்களின் செழுமை ஆகியவற்றால் நிறுத்தப்பட்ட உங்கள் பயணம் மனித அனுபவத்தின் கொண்டாட்டமாக மாறுகிறது. நீங்கள் எதிர்காலத்தில் பயணிக்கும்போது மகிழ்ச்சி, அன்பு மற்றும் சாதனை ஆகியவற்றின் மெல்லிசைகள் தொடர்ந்து இசைக்கட்டும். நிறைவின் இணக்கமான வளையங்களுடன் எதிரொலிக்கும் வாழ்க்கையை உருவாக்குங்கள். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நல்ல பிள்ளைகள், காதல் விவகாரங்கள் மூலம் ஆதாயம், இனிமையான வாழ்க்கை, கேளிக்கை, சினிமா, இசை போன்றவற்றில் விருப்பம், ஊக வணிகம், மொத்த வியாபாரி, சமூக வெற்றி, அரசியல் வாழ்க்கை, புத்திசாலித்தனமான ஆலோசனை போன்றவை நடக்கலாம். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் விரிவடையும் அத்தியாயங்களில் தைரியம் ஒரு வரையறுக்கும் பண்பாக மாறுகிறது. தைரியம் மற்றும் தைரியத்தால் குறிக்கப்பட்ட பயணத்திற்கான தொனியை அமைக்கிறது. இருப்பினும் இந்த தைரியம் ஒரு எச்சரிக்கையுடன் வருகிறது. ஏனெனில் இது உங்கள் சகோதரருக்கு ஆபத்தின் எடையை கொண்டுள்ளது. உங்களை ஒன்றாக இணைக்கும் குடும்ப பிணைப்புகள் சோதிக்கப்படலாம். இது தைரியமான முயற்சிகளுக்கும் உங்கள் உடன்பிறந்தவரின் நல்வாழ்வுக்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை வலியுறுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையின் நாடா செல்வத்தை பெருக்கும் இழைகளால் பின்னப்பட்டுள்ளது. பல்வேறு நிறுவனங்களில் வெற்றி ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். உங்கள் தொழில்முறை முயற்சிகளின் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஓட்டங்கள் மூலம் உங்களை வழிநடத்துகிறது. எதிரிகளை எதிர்த்து நீங்கள் அடையும் வெற்றிகள் வெற்றியின் ஒரு அடுக்கைச் சேர்க்கின்றன. உங்கள் தைரியமான ஆவி சவால்களை சமாளிக்க உங்களை தூண்டும் ஒரு கதையை உருவாக்குகிறது. ஆயினும்கூட இந்த வெற்றி கதையில் சிக்கலான ஒரு குறிப்பு வெளிப்படுகிறது. நடனம் ஆடும் பெண்கள் மீதான நாட்டம் ஆகியவை உங்கள் காதல் நிலப்பரப்பில் நிழல்களை ஏற்படுத்துகின்றன. இன்பத்தை பின்தொடர்வது நம்பகத்தன்மையின் சவால்களுடன் பின்னிப்பிணைந்து உள்நோக்கத்தை வலியுறுத்துகிறது மற்றும் உங்கள் உணர்ச்சி தொடர்புகளை கவனமாக வழிநடத்துகிறது. பயணங்களின் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை எதிர்காலம் சுட்டிக்காட்டுகிறது. உங்கள் ஆய்வுகளில் எச்சரிக்கையின் ஒரு அங்கத்தை சேர்க்கிறது. இயற்பியல் மற்றும் உருவகம் போன்ற புதிய பிரதேசங்களை நீங்கள் பயணிக்கும்போது விழிப்புணர்வின் தேவை வழிகாட்டும் கோட்பாடாக மாறுகிறது. இருப்பினும் தைரியம் மற்றும் வெற்றிக்கு மத்தியில் ஒரு நிழல் பதுங்கியிருக்கலாம். பாதிக்கப்பட்டிருந்தால் தற்கொலை எண்ணங்கள் உங்கள் மன நிலப்பரப்பை மறைக்கக்கூடும். இந்த வெளிப்பாடு மன நலத்தின் முக்கியத்துவத்தையும் எழக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள ஒரு ஆதரவு அமைப்பின் அவசியத்தையும் நினைவூட்டுகிறது. உங்கள் எதிர்காலத்தின் மகத்தான திரைச்சீலையில் தைரியம் ஞானத்தால் தணிக்கப்படட்டும். வெற்றிகள் பணிவுடன் கொண்டாடப்படட்டும். சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் கதை விரிவடையும் போது அது வளர்ச்சி, புரிதல் மற்றும் தைரியமான ஆவியின் வெற்றி ஆகியவற்றால் நிறைந்த பயணமாக இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மிகவும் தைரியம், சகோதரனுக்கு ஆபத்து, செல்வம் பெருகும், தொழிலில் வெற்றி, எதிரிகள் மீது வெற்றி, நடனம் ஆடும் பெண்களை விரும்புவது, பயணத்தின் போது ஆபத்து, தற்கொலை எண்ணங்கள் போன்றவை நடக்கலாம். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் வான வரைபடத்தில் உங்கள் பார்வையை செலுத்தும்போது நட்சத்திரங்கள் ஒரு சிந்தனை மற்றும் உள்நோக்க பயணத்தின் கதையை பின்னுகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு தத்துவ மனப்போக்கை பரிந்துரைக்கிறது. இது இருப்பு பற்றிய ஆழமான கேள்விகளை சிந்திக்கும் முனைப்பை குறிக்கிறது. தத்துவ சிந்தனைகளை நோக்கிய இந்தச் சாய்வு வாழ்க்கையின் சிக்கல்களைப் பற்றிய நுண்ணறிவை வழங்கும் வழிகாட்டும் வெளிச்சமாகிறது. பிரிக்கப்பட்ட இணைப்பு ஒரு கருப்பொருளாக வெளிப்படுகிறது. சமநிலை மற்றும் நினைவாற்றல் உணர்வுடன் உறவுகளை வழிநடத்த உங்களை தூண்டுகிறது. நட்சத்திரங்கள் அறிவியலுக்கான நாட்டத்தையும் உலகின் நுணுக்கங்களை புரிந்துகொள்வதற்கான தேடலையும் பரிந்துரைக்கும் ஒரு விஞ்ஞான போக்கை குறிப்பிடுகின்றன. உங்கள் மனம் ஒரு வண்ணத்திரை ஆகிறது, அங்கு தியான சிந்தனையின் தூரிகைகள் உள் ஆய்வு மற்றும் சுய கண்டுபிடிப்பின் படத்தை வரைகின்றன.
காஸ்மிக் ஸ்கிரிப்ட் புவியியல் மற்றும் கனிமவியலின் பகுதிகளை அறிமுகப்படுத்துகிறது. இது பூமியின் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை மதிப்பிடுவதற்கு உங்களை வழிநடத்துகிறது. அமானுஷ்ய பாடங்கள் மற்றும் மெட்டாபிசிக்ஸ் அறிவுசார் ஆய்வுக்கான வழிகளாக மாறி. நம்மைச் சுற்றியுள்ள மர்மங்களைப் பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது. ஒரு கோவிலை புதுப்பித்தல் என்பது ஒரு அடையாள சைகையாக மாறும். இது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இருப்பினும் சீரமைப்பு பாரம்பரிய மத நடைமுறைகளுடன் சாத்தியமான மோதலை பரிந்துரைக்கிறது. உங்களை மதச்சார்பற்றவர் என்று முத்திரை குத்துகிறது. இந்த இயக்கவியல் ஒரு முரண்பாட்டை அறிமுகப்படுத்துகிறது. அங்கு தத்துவ உண்மைகளை தேடுபவர் வழக்கமான ஆன்மீக நெறிமுறைகளுடன் முரண்படுகிறார். துரதிர்ஷ்டம் அதன் நிழலை காட்டுகிறது. மிகவும் அறிவொளி பெற்ற ஆத்மாக்கள் கூட சவால்களை எதிர்கொள்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு விரும்பத்தகாத இல்லற வாழ்க்கை ஒரு துணைக்கதையாக மாறும். குடும்ப உறவுகளின் சிக்கல்களுக்குள் நல்லிணக்கத்தை கண்டறிய உங்களை தூண்டுகிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது தத்துவ நுண்ணறிவுகள் இருப்பின் தளம் வழியாக உங்களை வழிநடத்தட்டும். நீங்கள் வளர்க்கும் பற்றின்மை வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொண்டு சமநிலையை கொண்டுவரட்டும். அறிவார்ந்த மற்றும் ஆன்மீக கண்டுபிடிப்பு பயணத்தை நோக்கி நட்சத்திரங்கள் உங்களை அழைக்கின்றன. அங்கு அறிவு மற்றும் ஞானத்தின் நாட்டம் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் திசைகாட்டியாக மாறும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தத்துவ சிந்தனை துண்டிக்கப்பட்ட பற்றுதல் அறிவியல் தியானம் புவியியல் கனிமவியல் அமானுஷ்ய பொருள் மனோதத்துவம் கோவிலை புதுப்பிக்கிறது. மதச்சார்பற்ற அதிர்ஷ்டம் விரும்பத்தகாத இல்லற வாழ்க்கை போன்றவை நடக்கலாம். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பாவம் பாவ முனை நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் நட்சத்திரசாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திரசாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே.